ஹாய் மக்களே, நான் உங்கள் ஏபிஎஸ் படைப்பின் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம போட்டி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டிக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளுங்களெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி போட்டியை கழுவி சுத்தம் பண்ணி அவிச்சு வச்சுட்டேன். உப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அவிச்சு வச்சுட்டேன். அது குக்கரில் ரெடியாக இருக்குது. தாளிக்கு மட்டும்தான் செய்யணும். சீரகத்தூள், மல்லித்தூள், இது மட்டன் மசாலா, மிளகாத்தூள், தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். இது முந்திரி, தேங்காய், தயிர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது புதினா, கொத்தமல்லி, வெங்காயம். இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எவ்வளோ எண்ணெய்ன்னு பார்த்துக்கோங்க. 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி, ஏன்னா போட்டியில் கொஞ்சம் ஆயில் வரும். 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாமா? தக்காளி போடுறேன். போட்டி ஒரேன்ட்டா தாளிச்செல்லாம் அதை செய்ய முடியாது. முதல்ல அவிச்சுக்கிட்டால் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா போட்டி சீக்கிரம் வேவாது. நானே நேற்று 12 விசில் வச்சுருக்கிறேன். அதனால தான் லேட்டு. இல்லாட்டா நேற்றே நாங்கள் எடுத்துருப்போம் வீடியோ. புதினா, கொத்தமல்லி போட்டுருவோம். தூளுங்கள்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இது சீரகத்தூள், இது மட்டன் மசாலா, இது வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது மல்லித்தூள், மட்டன் மசாலா நானே எனக்கு வீட்டில் அரைச்சிப்பேன். நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். பிராண்டட்லாம் நான் வாங்குறதில்ல. ஏன்னா நாங்களே எங்கள் குடும்பமே தூள் அரைக்கிற குடும்பம்தான். கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா பாக்கியலட்சுமி அது சீரியலுங்க. அது ரீலு. இது ரியல். போட்டியை அவிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு விசில் வச்சுருவோம். அப்புறமா தேங்காவையும் இதையும் ஊற்றலாம். தேங்காவையும் முந்திரியையும் அரைச்சி வச்ச தண்ணி இதை ஊற்றுறேன். அதை 2 விசில் வச்சுட்டு அப்புறமா அதை ஊற்றலாம். ஏன்னா முந்திரியை ஊற்றி விசில் வச்சோம்னா பிடிச்சிடும். அதனால் முந்திரியை ஊற்றிட்டோம்னா மூடக்கூடாது. பிடிச்சா நல்லது தானே. மதுரை வீரன் தானே. அடி பிடிக்கிறத பற்றி சொல்கிறேன் நான். பிடிக்கிறது வேறு, அடி பிடிக்கிறது வேறு. இன்னும் நமக்கலம் பண்ணுறா பாருங்க. செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டேன்றா. மதுரை வீரன் தானே. சிறிது நேரம். செத்த நேரம்னா செத்த நேரம் இல்லை, சிறிது நேரம். அறிவுமா இது அறிவு. பாருங்க, அவங்க அம்மாவுக்கு முகத்தில் பாதிக்கு மேலே கண்ணு தான் இருக்கும். இவளுக்கும் அப்படி தான் இருக்குது. அதான் பூட்டை ரெடியாக இருக்காளே. ரெண்டு விசில் வந்துருச்சு. திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிடுவோம். தயிரும் போட்டுருங்க இதில்.
இதை ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். இப்படி பண்ணக்கூடாது கும்பா. அம்மா எல்லாம் சாப்பிட்றாம்மா இவ கடிச்சு. போட்டி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்துருச்சா? ரெடி, வெந்துருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தாகமா இருக்கு, எனக்கு ஒரு வாய் கூட. ஏதாவது கேக்குறது விவசாயம் பாத்திரா, ரொம்ப எட்டி பாக்காதரா, டீக்குள்ள விழுந்துற போற.